ஓம் சாய்ராம். என் செல்லமே, இந்த அதிர்ஷ்ட பானையை தொட்ட உன் கரங்களுக்கு நீ எதிர்பாராத ஒன்றை கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி நீ அதிர்ஷ்டசாலி. அடுத்த வியாழனுக்குள் நீ எதிர்பார்த்த உன்னுடைய அந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக உன் கையில் ஒன்றை கொண்டு வந்து ஒப்படைக்கின்றேன். என் செல்லமே, இதை முழுமையாக கேள். வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போவது நல்லதுதான். விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை. ஆனால் உன்னை ஏமாற்றுபவர்களிடம் மீண்டும் மீண்டும் நீ விட்டு கொடுத்து போவதனால் நீ ஏமாளியாகத்தான் மாறுகிறாய். உன் தன்மானம் என்பது முக்கியமான ஒன்றுதானே. ஆகையால் உன் தன்மானத்திற்கு கேடு விளைவிக்கும் மாதிரியான செயல்களை நீயே இனி ஏற்படுத்திக் கொள்ளாதே என் பிரியமே. ஆகையால் நீ என்றுமே உன்னுடைய தன்மானத்தையும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்காமல் உன் வேலையையும் கடமையையும் செய்தாலே போதும். என் பிள்ளைக்கு தேவையானவற்றையும் ஆசைப்பட்டதையும் உன் மனம் போல் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு. ஆகையால் இனி நீ நிம்மதி பெருமூச்சு விடு. ஏனென்றால் நான் என்றும் உன்னோடுதான் என்பதை முதலில் புரிந்து கொள். இனி உனக்கு கெடுதல் புரிந்தவர்களும் உன்னை இழிவுபடுத்தியவர்களும் உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செய்ய போகிறார்கள். ஒன்றை புரிந்து கொள் என் தங்கமே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இடத்தில் நீ இருப்பது தவறு. அப்படி இருந்தாலும் நீ வாய்மூடி இருப்பதே சிறந்தது. நீ அமைதியையே அந்த இடத்தில் கடைபிடிக்க வேண்டும். அந்த அமைதியே உன்னை கூடிய விரைவில் கௌரவப்படுத்தும். உன்னை விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும், அதற்காக கோபப்படாதே. அமைதியாக அவர்களை நோக்கி புன்னகைத்து விட்டு நீ நகர்ந்து விடு. ஏனெனில் உன்னுடைய இந்த அமைதியும் உன்னகையும் தன்னடக்கமுமே அவர்களுக்கு தக்க தண்டனையை பெற்றுக் கொடுக்கும் என்பதை புரிந்து நீ நிம்மதியாக இரு. எதற்காக நீ நிம்மதி இழந்து தவிக்கிறாய்? தவறு செய்பவர்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு தவறும் செய்யாத என் அன்பு பிள்ளை, நீ எதற்காக மனம் புழுங்க வேண்டும்? உன் கஷ்டங்களை தெய்வத்திடமும் காலத்திடமும் விட்டுவிட்டு உன் வேலையை செய். காலம் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லும் என் செல்லமே. ஆம், இதுவும் கடந்து போகும். உன் மனம் எப்பொழுதெல்லாம் நிம்மதியற்ற சூழலில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உன் மனதிடம் கூற வேண்டிய ஒரு சொல், இதுவும் கடந்து போகும். ஏனெனில் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கடல். ஆகையால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இன்பம் வரும்பொழுதோ அப்பொழுதெல்லாம் ஆடாதே, துன்பம் வரும்பொழுது என்றும் வாடாதே. இப்படி இருந்து பார். காலப்போக்கில் உன் மனக்குழப்பங்கள் நீங்கி உன் வாழ்க்கை தெளிவு பெற்று தெளிந்த நீரோடையாகும். மலை போல் அறிவிருக்கும் மனிதர்களாகவே இருக்கட்டுமே, ஆனால் அவர்கள் உன் பொறுமைக்கு ஈடாக மாட்டார்கள் என் செல்லவே. கடலளவு பணம் இருந்தாலும் அது உன்னுடைய உண்மையான அன்புக்கும் ஈடாகாது என்பதை புரிந்து, அதனால் எல்லா விஷயங்களையும் நான் நல்லதாகவே முடித்து கொடுப்பேன் என்றும் என்னை நம்பு. இனி உன் கண்முன் சில நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதனை பயன்படுத்திக் கொள். இனி நீ உன் வாழ்வில் யாரையும் எதிர்பார்த்து வாழாதே, யாருக்கும் பாரமாகவும் இருக்காதே. உன் சொந்த காலில் நீ நிற்க பழகு. நான் உனக்கு ஏதோ ஒரு வகையில் கை கொடுத்து உன்னை மேலே தூக்க அங்கு நான் உனக்காகவே காத்திருப்பேன் என்பதை நீ நினைவில் கொள். என்னை நீ வெளியில் தேடாதே, நான் உன்னோடு தான் உனக்குள் தான் இருக்கின்றேன் என் செல்லமே. இனி போதும் என்ற மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவையானதை தேவைக்கு அதிகமாகவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். முதலில் நீ என்னை முழுமையாக நம்பு, பிறகு எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் கோபத்தை சிறிது குறைத்துக்கொள் என் செல்லமே. தயவு செய்து உன் அப்பா உன்னிடம் கை கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். எனக்காக உன் மனதை பக்குவமாய் ஆக்கி பக்குவப்படுத்தி பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் நீ யோகமான காலங்களையும் யோகமான வாழ்க்கையையும் அனுபவிக்கப் போகிறாய். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கை உனக்கு கூடிய விரைவில் அமையப் போகிறது. நேர்மையான வாழ்க்கையை வாழும் உனக்கு உன் கூடவே இருந்து பல துரோகங்களையும் கஷ்டங்களையும் சிலர் கொடுப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என்றும் வீழ்ந்து விட மாட்டாய். உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன். உனக்கு கெடுதல்கள் புரியும் அவர்கள்
கூடிய விரைவில் அதற்கான தண்டனையான சில பலன்களை அடைவதை நீயே காண்பாய். உனக்கு நடந்த துரோகங்களிலிருந்தும் ஏமாற்றங்களிலிருந்தும் உன்னை காக்கவே நான் இன்று உன் கண் முன் வந்துள்ளேன். உனக்கு என்னுடைய ஆசிர்வாதம் என்றும் உண்டு. பாக்கியம் பெற்றவர்களால் தான் நான் கூறுவதை கேட்கும் மனுக்கிரகம் உண்டாகும். உன்னை மதிப்பவர்களிடம் மரியாதையாய் பணிந்து நடந்து கொள். மதிக்காதவர்களிடம் துணிந்து தைரியமாக பேசு. அதில் எந்த தவறும் இல்லை. எந்த ஒரு மனிதனுக்கும் பேசும் பேச்சில் கவனம் தேவை. ஏனெனில் மரணத்தை விட கொடுமையானது என்றால் அது மனிதனின் மனக்கவலைதான். என் குழந்தையே, உன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும் கடுகளவு கூட உடலாலும் மனதாலும் தீமை செய்து விடாதே. ஏனெனில் அந்த குற்ற உணர்வே உன்னை வாட்டி வதைத்து உன் நிம்மதியை குலைத்துவிடும். ஆகையால் மன நிம்மதியோடு வாழ்வதற்கான வழிகளை உன் சாயப்பா உன்னிடம் கூறுகிறேன். நீ நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் அடுத்தவர்களை பற்றியும் அவர்களின் வாழ்க்கையை பற்றியும் நீ யோசிக்காதே. நீ யோசிக்க வேண்டியது உன்னை பற்றியும் உனக்காக வாழ்பவர்களை பற்றியும் தான். ஆகையால் நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையை நீ வாழ பழகிக்கொள். என் தங்கமே, இளமை தாண்டி முதுமை செல்கிறதே என்று கவலை வேண்டாம். காலத்திலேயே பயிர் செய் என்பது போல் உன்னுடைய கடமைகளை நீ இப்பொழுது சரியாக செய்து வரும் பொழுது முதுமையில் நிம்மதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமேதும் இல்லை. உன் கையில் காலம் இல்லை, காலத்தின் கையில்தான் நீ இருக்கின்றாய் என்பதை புரிந்து உன்னால் முடியும் வரை முயற்சி செய். அதற்கான நல்ல பலன்களை நான் உனக்கு தருகின்றேன். உன்னை பற்றி குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு உன்னை நீயே செதுக்கிக்குள். கீழே கடக்கும் கல்லுக்கு மதிப்பில்லை. சிற்பி அதனை செதுக்கி செதுக்கி அதனை வடிவமைத்த பிறகுதான் அதனுடைய மதிப்பு பன்மடங்கு உயர்கிறது. அதுபோலத்தான் மனிதர்களும் அவர்களது வாழ்க்கையும். இதுவரை நான் கூறியது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உன் வளர்ச்சியை காண என்றும் உன் சாயப்பா உன்னோடு சந்தோஷமாக நான் உன் துணையாக இருக்கின்றேன். நீ தைரியமாக சந்தோஷமாக இரு. உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம்.